தமிழ் இன படுகொலை நினைவு நாள் 17ஆம் ஆண்டு நினைவேந்தல் முள்ளிவாய்க்கால் மே 18. இத்தினத்துக்காக தமிழ் உணர்வு உள்ள அத்தனை மக்களையும் அணிதிரண்டு வருமாறு அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். இந்த நாள் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட அந்த நாளாக நாங்கள் நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். எனவேதான் இதனை தமிழ் இன படுகொலை நினைவு நாள் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய அந்த நாளுக்கான நிகழ்வுகளின் நேர விடயங்கள்: மே 18ஆம் நாள் காலை 10:15 மணிக்கு கொள்கை பிரகடனம் வாசிக்கப்படும். 10:29 மணிக்கு மணி ஒலிக்கப்படும். 10:30 மணிக்கு அகவணக்கம் இடம்பெறும். 10:31 பொதுச்சுடர் சம நேரத்தில் தனிச்சுடர்களும் ஏற்றப்படும். 10:35 மணிக்கு மலரஞ்சலி நிகழ்த்தப்படும். இந்த நிகழ்வுகளிலே அனைத்து மக்களையும் உணர்வு பூர்வமாக பங்கெடுக்க அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நீங்கள் இந்த நிகழ்வுகளை உங்களுடைய கிராமங்களிலே, சங்கங்களாக, சமூகங்களாக, ஆலயங்களிலே நீங்கள் நிகழ்த்துவதைக் கண்டு உண்மையிலே பெருமை அடைகிறோம். இந்த நிகழ்வை நீங்கள் முன்னெடுக்கிற பொழுது இது ஒரு தமிழ் இன படுகொலை நாள் என்பதை நினைவு கூறுமாறு அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அகவணக்கத்திலே ஈடுபடுகிற பொழுது இந்த தமிழின படுகொலை நாளில் என்ற அந்த சொற்பதத்தை கடத்தி செல்ல உங்களை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அழைத்து நிற்கின்றோம். இதயருந்துங்கள், பாலற்றது, பசியாற்றாது, உலை கொதிக்கா காலம் ஒன்றின் பசி இது, தாகமும் இது. பாலற்ற கடற்கரையில் பசித்திருந்தாய் நாடே, இதையருந்து பிணக்கடலே, மலக்கடலே, புதை மேடே, சிதை நெருப்பே, இதையருந்து கடல் மணலைப் போல சிதறடிக்கப்பட்ட தலைமுறையே, இதையருந்து உப்பில்லையா மகளே, உப்புனது தகப்பனின் இரத்தத்தில் இருக்கிறது. உப்பில்லையா மகனே, உப்புனது தாயின் கண்ணீரில் இருக்கிறது. உலகமே அவர்களை கைவிட்டது. உதவிக்கு யாரும் வாராத ஒரு யுக முடிவில் பல தலைமுறைகளுக்காக சிந்தப்பட்ட கடைசி துளி ரத்தம் இது. ஒரு புது யுகத்துக்காக விதை நெல்லை போல சேகரிக்கப்பட்ட முதற் சொல்லும் இது.